இறைவன் விசாரிக்கிற முறையே தனியாக இருக்கும். நேரத்தில் கூட யாரும் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அநியாயம் இழைத்தவன் நீதிபதியோடு உள்ள உறவை வைத்து ஆசைப்படுவான். என்ன ஆசைப்படுவான், ஒண்ணு நினைக்க மாட்டாரு, வணங்கிட்டா எனக்கு ஏதாவது சார்பா நிக்கும். இந்த சின்ன ஆசை கூட அந்த விசாரணையில் என்ன செய்யாது, வராது. அது மாத்திரமல்ல, பல கோடிக்கணக்கில் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் குற்றவாளிகளுக்குரிய வெட்கமும் தயக்கமும் குறைவாக இருக்கும். ஏன், ஒத்த விசாரிக்கப்பட்டா தானே பிரச்சனையா இருக்கும். கோடிக்கணக்கானவர்கள் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்யும், அது குறைவாக இருக்கும். ஆனால் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் 100 கோடி பேர் இருந்தால் 100 கோடி பேருடைய உணர்வும் சமனாக இருக்கும், பதட்டம் சமமாக இருக்கும். நான் கடைசியா விசாரிக்கப்படுக போறேன் என்பதற்காக ஆறுதல் அவன் என்ன செய்யாது, இருக்காது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மறுமை விசாரணை என்பது அது ஒரு தனி முறையில் நடக்கக்கூடிய விசாரணை என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவே நினைத்து நம்ம செய்கின்ற சுஜூதுகள், நம்ம பேசுகின்ற வார்த்தைகள், நமது நடைமுறைகள், நமது எல்லா விஷயங்களிலும் மறுமையுடைய விசாரணை சம்பந்தமான இப்படியான ஒரு முழுமையான சுமூலியத்தான ஒரு பார்வை நம்மிடத்தில் இருக்கிறோம். வணக்க வழிபாடுகளுக்கு நியாமத்துக்களுக்கான விசாரணை அல்ல. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படும். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தண்டிக்கிறதா இருந்தா, மனிதன் இயல்பை நான் சொல்லுகிறேன், நம்முடைய இயல்பை என்ன, நம்ம உடனே தண்டிச்சா தான் நம்மளோட கோபத்துக்குரிய தண்டனை நம்ம கொடுப்போம். உடனே தண்டிச்சா 10 வருடத்துக்கு பின்னால மன்னிப்புக்குரிய உணர்வுக்கு நாங்கள் வந்திருப்போம். மன்னிப்புக்குரிய உணர்வுக்கு நாங்கள் வந்திருப்போம். கோர்ட்ல உள்ள கேஸை அப்படித்தான் என்ன செய்யும், அது இழுபட்ட பின்னால் அதுக்குரிய வீரியம் வந்து யாருக்கு நீதி வழங்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கே வந்திருக்கும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் ஒருவர் கொல்லப்பட்டாரே, அந்த நாளில் கொல்லப்பட்டவனே எழும்பி தண்டித்தால் என்ன வீரியம் இருக்குமோ அதே வீரியத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் தண்டிப்பான். அல்லாஹ் தஆலா அதுல என்ன செய்ய மாட்டான், எதையும் விட மாட்டான். எப்படி, அதாவது கிடங்கு வாசிகள் அதுல போடப்பட்டு எரிக்கப்பட்டார்களே, அந்த நேரத்தில் அந்த தாயுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும், குழந்தையோட பாயிற நேரத்தில் அந்த குழந்தை பாய சொல்லுதே, அப்ப எரிஞ்சு சாம்பலாகினார்களே, அது 10 வருடமா இப்ப கோடான நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடம் என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு, இதுக்கு பின்னால இறைவன் மறப்பானா இல்ல. அந்த நிமிடத்தில் தண்டனை கொடுத்தால் என்ன நீதி வழங்கப்படுமோ அதே சுட்டு பொசுக்க கூடிய தண்டனை நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அநியாயம் நடந்ததோ அந்த தண்டனையில எந்த சேஞ்சும் இந்த காலம் என்ன செய்யாது, வழங்காது. அதனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் போகக்கூடியவன் உணர்வுகளால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அல்ல, உணர்வுகளுக்கு கட்டுப்பட்ட ஒருவன் அல்ல. ரப்புல் ஆலமீன் உணர்வுகளை படைத்தவன், உணர்வுகளை படைத்தவன். ஒரே நேரத்தில் இன்றைய ஒரு காலத்தை எடுங்க, முஃமின்களோடு இரக்கமாகவும் ஒரே நேரத்தில் காபிர்களோடு கோபமாகவும் இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அவன் விசாரிக்க போகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மறுமை நாள் அது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நாள் என்பது அநீதிகளுக்கோ அல்லது தண்டனைகளுடைய வீரியத்திற்கோ குறைவாக. நினைச்சு பாருங்க, கண் முன்னால நம்மளுக்கு ஒரு தந்தைக்கு அநியாயம் நடக்கிறது, தாய்க்கு அநியாயம் நடக்கிறது, கொடுமையாக நடக்கிறது என்று இவ்வளவு கொடுமையை பார்க்கிற நேரத்தில் ஒரு ஆத்திரப்படுகின்ற உணர்வு எப்படி இருக்கும், யா அல்லாஹ் இவர்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா அப்படின்னு நினைவருமா இல்லையா? அந்த உணர்வு அல்லாஹ் தஆலா அப்படியே சேவ் பண்ணி வச்சு தண்டனை கொடுக்கிற மாதிரி இருக்கும் மறுமையுடைய தண்டனை. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் மறுமை விஷயத்தை, அதாவது நாங்கள் நினைக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய பகுதியை எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அது இறைவனுடைய தீர்ப்புக்கு முன்னால் எங்களுக்கு சிறியதா தான் வழங்கும். கோர்ட்ல நம்ம நினைக்கிறோமே சில விஷயங்களுக்கு நீதி கிடைக்கணும், அந்த நீதியை கூட நீங்க எப்படி நினைக்கணும் தெரியுமா, இது கூட நீதி அல்ல, இது நீதி தான், உலகத்துக்கு நீதி. மறுமையில இறைவன் வழங்குற நீதி இருக்குதே, அதுதான் உண்மையான நீதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான அடிப்படை. அதனாலதான் இது ஒரு அடிப்படையாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால், அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலருக்கு என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்துல நீங்க பார்க்கலாம், மறுமை நாள்ல இந்த உலக ரீதியா நீங்க எடுத்துக்கொண்டீங்க, அவனுக்கு சார்பா பேசுறதுக்கு என்னது எதுவும் இருக்காது. கூலி தொழிலாளி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாதிக்கப்பட்டவங்களை பத்தி சொல்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில 2227வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸலாத்தத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் 3 பேர், அல்லாஹ் சொல்றதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அவர்களுக்கு சார்பாகவே நான் தான் பேசுவேன். என்ன தெரியுமா, ஸலாத்தத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, அவங்க பேச மாட்டாங்க, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க, அவர்கள் பேச மாட்டார்கள், நான் பேசுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யார் தெரியுமா, ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர், ரஜுலுன்
அதாபி சும்ம கதர், எனது பெயரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தவன். ஏண்ட பெயர் அல்லாஹ்வை முற்படுத்தி வாக்களிச்சிட்டு எனது பெயரை யூஸ் பண்ணிட்டு மோசடி செய்தவன். அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான், அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான். ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக, அல்லாஹ்வை முன்னிறுத்தி, அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான். சும்ம கதர், பின்னர் மோசடி செய்திருப்பான். அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் பண்ற, அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற. அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமின் என்ன செஞ்சிருவான்? சுயில பில்லாஹ், அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான். ஆனா மறுமை தண்டனை என்ன செய்யும்? மிக மோசமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்று இரண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு, வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் வஅகல தமனஹு ஃபஅகல தமனஹு, ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கலாம் சொல்றாங்க தானே? அப்படி அல்ல. அடிமைத்துவம் ஸ்லேவரி என்று எடுத்து கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான், பிடிச்சு விற்கிறது தான். ஸ்லேவரியில முதல் பகுதி என்ன? போறவனை பிடிச்சு விற்கிறது, நல்ல பலமுள்ளவன் பிடிச்சு விற்கிற, நாடு இன்னொரு நாடுக்கு விற்கிறது. இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பதற்கு இது பெரிய ஒரு செய்தி. என்ன சொல்கிறது? வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகல தமனஹு, சுதந்திரமானவனை பிடிச்சு விற்று அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன். விசாரிப்பவனே இறைவன், ஆனா நீதிபதியே பேசுவான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு மனிதர் யார் தெரியுமா? வரஜுலுன் இஸ்தஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுஅதி அஜ்ரஹு, ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமிச்சு அவன்கிட்ட இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு, அவன்கிட்ட முழுமையாக அவன் செய்திகளை வாங்கிவிட்டு, அவன் வேலைகள்லாம் வாங்கிவிட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கூலி இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட அநியாயங்கள் இது உண்டு. உச்சகட்ட அநியாயம், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இது எதெல்லாம் அடங்கு தெரியுமா? மாதா சம்பளம் இருக்குதே, அவனுடைய அப்படியே அவன் ரத்தத்தை அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னாலே அவன் செலரிய அவனை அடிமை போல வேக வைக்கிறானே. அவன் சொந்த செலரி தான் வாங்குறான், ஆனா எப்படி ஆக்கிடுறான் தெரியுமா? அவன் கடன் கேட்கிற மாதிரி ஆக்கிடுறான். அவன் செலரி அவன் கேட்கிறான், ஆனா அவனை எப்படி ஆக்கிடுறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு, அவன் அதை கஷ்டப்பட வச்சு, அது கிடைக்குமான்னு அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம், அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம், வெயில்ல நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வை வடிச்சு உழைச்சானே அதுக்குரிய சம்பளத்தை அவன் கடன் மாதிரி வாங்க வைக்கிறான். அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான். அவன் பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவுல வாங்க வைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன ஹஸ்முஹு, நான் பேசுவேன். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் விசாரணை என்னன்னு நினைச்சுக்கணும். இபாதத்து, அருள்கள், இது மட்டுமல்ல. அப்படி தெரியும் எங்களுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறாங்க? இதுல பேசப்பட்ட மூணு யாரு? இபாதத்தா? இல்ல, இது பேசப்பட்டதெல்லாம் ஹுகூக்குல் இபாத், அடியார்களுடைய ரைட்ஸ், அடியார்களுடைய உரிமை, அதை பத்தி பேசப்படுறத நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துடைய மறுமை சம்பந்தமான பார்வை, ஒரு உச்சகட்ட நீதிமன்றம் என்று நம்ம பேசுறோமே, இந்த உலகத்துல பேசுறோமே, அந்த உச்சகட்ட நீதிமன்றம் என்ன நீதியை வழங்கினாலும் வழங்க முடியாது. அதைவிட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நீதியுடைய சூழலை இஸ்லாம் என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.